பணிப்பாளர் எஸ்.எம். ஹம்தி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இங்கு விசேட அதிதியாக வருகின்றிருக்கக்கூடிய தேசபிமானிய அதாவது என்னுடைய ரியாஸ் ஆசிரியர் அவர்களுக்கும் அதே போல சட்டத்தரணி ரஹமத்துல்லாஹ் ஆசிரியர் அவர்களுக்கும் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் நிஹ்லான் ஜுனைதீன் அவர்களுக்கும் அதே போல இளம் ஊக்குவிப்பு பேச்சாளர் சைஃபுல்லா ஃபஸ்ரீன் அவர்களையும் அதே போல கவிதை போட்டியில் வெற்றி வாகை சூடிய அன்பார்ந்த மாணவ செல்வங்கள் அவர்களின் பெற்றோர்கள் அனைவருக்கும் என் இனிய சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 2023 ஆண்டு இறுதிப் பகுதியிலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த தேர்ட் எஃப்எம் மீடியாவானது பல மாணவர்களின் திறமைக்கு முன்னுரிமை வழங்கி பல போட்டி நிகழ்ச்சிகள் நடத்தி அதே போல பல கற்கை துறைகளை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். அதாவது 2024 ஆண்டு நாங்கள் புதிய உறுப்பினர்களை இணைத்துக் கொண்டோம். இளம் ஊடகவியலாளர்கள், பிரசித்தி பெற்ற சட்டத்தரணிகள், அதே போல ஊக்குவிப்பு பேச்சாளர்கள், அதே போல உலமாக்கள், துறை சார்ந்த நிபுணர்கள், இன்னும் பல முக்கிய பதவியில் உள்ளவர்களை நாங்கள் இணைத்துக் கொண்டோம். 2024 இறுதிப் பகுதியிலே இலங்கையில் மட்டுமல்ல சர்வதேசத்திலும் வளம் வருகின்ற ஒரு எஃப்எம் ஆக சர்வதேச எஃப்எம் ஆக தற்போது வளம் வந்து கொண்டிருக்கிறது. தேர்டல் எஃப்எம் என டைப் செய்தால் உங்களுக்கு அதனை பார்த்துக் கொள்ள முடியும். 24 மணி நேரமும் அதை தொலைப்படக்கூடிய வசதிகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். அன்பார்ந்த மாணவர்களே, நீங்கள் கவிதை தொகுப்பு போட்டியில் வெற்றி வாகை சூடியிருக்கின்றீர்கள். இது சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. ஏனெனில் 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு வெறுமனே 30 மாணவர்களை மாற்றுவதும் நாங்கள் வெற்றியாளராக தீர்மானித்திருக்கின்றோம். இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அந்த கவிதை தொகுப்பு வெற்றியாளர்களின் பெற்றோர்களுக்கான அறிவித்தல் ஒன்று, உங்களது பிள்ளைகள் சாதாரணமானவர்கள் அல்ல. அதாவது பல மாணவர்களுடன் போட்டியிட்டு வெற்றி வாகை சூடியிருக்கின்றார்கள். உங்கள் அனைவருக்கும் நாங்கள் மீண்டும் முறை வாழ்த்து கூறி தேர்டல் எஃப்எம் மீடியாவில் கல்லூரியோடு இணைந்து பல நிகழ்ச்சிகளை உங்களுக்கு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றோம். அதாவது பல கற்கை துறையில் முடிவில் பல்வேறு இடங்களிலே தொழில் வாய்ப்புகளை நாங்கள் பெற்றுக் கொடுக்கக்கூடிய வசதிகளையும் செய்திருக்கின்றோம். ஊடக கற்கை துறை, சைக்காலஜி போன்ற பல்வேறு கற்கை துறைகளை நாங்கள் மாணவர்களுக்கு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களோடு கைகோர்த்தோ இந்த ஊடகத்தை சர்வதேச மையத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்று பாடுபட்ட ரியாஸ் ஆசிரியர் உட்பட ரஹ்மத்துல்லாஹ் ஆசிரியர், நிஹ்லான் ஜுனைதீன் ஆசிரியர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல எந்த நேரத்திலும் நான் தொடர்பு கொண்டால் என் அழைப்பை ஏற்று எனக்கு எவ்விதத்திலும் உதவி செய்த சைஃபுல்லா ஃபஸ்ரீன் அவருடைய பெற்றோர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது எதிர்காலத்திலே உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டி தொலைக்காட்சி ஊடகமாக இது எதிர்காலத்தில் வளம் வர உங்கள் துவாக்களில் சேர்த்துக் கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கின்றேன். முக்கியமான ஒரு விடயம்தான், 2025 இவ்வருடம் நாங்கள் மாணவர்களுக்காக பல கற்கை துறைகளை உள்வாங்கி இருக்கின்றோம். ஒரு விடயத்தை நான் குறிப்பிட்டாக வேண்டும். இது ஆரம்பிக்கப்பட்ட விடயம். எனக்கு ஒரு அழைப்பு வருகிறது. எங்களுக்கு வசதி இல்லை. மிகவும் கவலையான ஒரு விடயம் தான். அந்த நேரம் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 4. உறுப்பினர்கள் இணைந்து நாங்கள் அந்த மாணவனுக்கு பல உதவிகளை செய்து கொடுத்தோம். அன்றிலிருந்து முடிவு செய்தோம், இந்த தேர்டல் எஃப்எம் மீடியா, இந்த தேர்டல் எஃப்எம் மீடியாவை நாங்கள் மாணவர்களுக்கு சார்பாக உருவாக்க வேண்டும். திறமைக்கான தேர்டல் என்ற ஒரு தொனிப்பொருளிலே பல போட்டி நிகழ்ச்சிகளையும் பல விடயங்களை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். அதே போல பல பாடசாலைகளில் சைஃபுல்லா ஃபஸ்ரீன் அவர்களின் ஊக்குவிப்பு பேச்சு மிகவும் பிரசித்தி பெற்று விளங்குகிறது. முக்கியமான விடயம்தான், எனது அன்பார்ந்த உறுப்பினர்கள் எந்த வேலை வந்தாலும் தான் அதனை முன்னெடுத்து செல்வேன் என்று போட்டி போடுகின்றனர். அந்த விளைவுதான் இன்று இந்த உச்சத்தை தொட்டு கொண்டிருக்கிறது.
அது மாத்திரமல்லாமல் பல நாட்கள் இதற்கு ஒத்துழைப்பு செய்த உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னை இந்த இடத்திற்கு இந்த உயர் பதவியிலே வகுப்பதற்கான காரணம் எனது பெற்றோர்கள். எனது பெற்றோர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு கல்லூரியின் ஆசிரியர்கள் அதே போன்று ஊர் மக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது பெற்றோர்கள் இன்று வருகை தரவில்லை என்றாலும் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய வளவாளர்கள், விசேட அதிதிகள் மற்றும் பிரதம அதிதிகள் உட்பட அனைவருக்கும் மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.